ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக உங்களோட நான் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை. என்னுடையது எப்போவுமே வந்துட்டு பிபின்னு பார்த்தா 190, 200 தான் இருக்கும். நிறைய இடங்களில் போயிட்டேன். அங்கேயே சொல்கிற மாதிரி இது உனக்குன்னு ஒரு மருந்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேச்சு வாங்கியிருக்கேன். 190, 200 இப்படி தான் வரும். ஆனால் இந்த மாதமே எனக்கே தோணுச்சு, என் மைண்டு ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக அப்படியே ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் கூட சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட, என்னுடைய பிபி என்னமோ எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது, என் மனசு நல்ல சமாதானமாக இருக்குது. இப்போ கூட பிபி பார்க்கலாமா போயிட்டு, எனக்கு கம்மியாக தான் இருக்கும், என் மனசுக்கு தோணுது, என்னுடைய உடல்நிலையோடைய இயக்கம் எனக்கு புரியுதில்ல, படபடப்பு இல்லாமல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு. அதே மாதிரி கண் மருத்துவமனைக்கு போயிட்டு பார்த்தா 200ங்கிறத 140 ஆயிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அங்கே என்னடானா பிபி எடுத்துகிட்டு 140, 90. அவங்க வந்து ஆக்சுவலாக 130 தாங்க இருக்கணும், ஒரு 10 வந்து ஜாஸ்தியாக இருக்கேன்னா அந்த கீழேருந்து நீங்கள் ஸ்டெப்பு மேலே ஏறி வந்தீங்க இல்லையா, அதனால 140 ஆயிருக்கு. 140, 90ன்னு நான் சிரிச்சிட்டேன். ஏங்க இதாங்க ஜாஸ்தி, 200லேருந்து நான் 60 கம்மியாக இருக்குங்க அப்படின்னேன். அதே மாதிரி சுகரு கொஞ்சம் காலையில் கொஞ்சோண்டு மோர் குழம்பு சாப்பிட்டேன், மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டேன், சாதம் கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போனேன். சுகரும் 140. மத்தியானம்லாம் என்னோடதெல்லாம் காலையில் 140 அது வரதெல்லாம் கரெக்டு, ஏன்னா எம்டி ஸ்டமக்கெல்லாம் எடுப்போம். இந்த மத்தியானங்கிறது எப்படியும் காலையில் மத்தியானம் 10 மணி, 8 மணி, 11 மணி எதாவது சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி மத்தியானங்கிறது ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்கும், ஒழுங்காக இருக்காது. அது 300 கூட சாப்பிட்டு வரலாம். அதுவும் 140 எப்படின்னு கேட்குறீங்களா? என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டான். ஆக்சுவலாக வந்து ஐ ஆம் அ வேல்யூபிள் பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படி தான் சொன்னேன். ஐ ஆம் அ வேல்யூபிள் பர்சன். நம்ம ஒவ்வொருத்தரும் வேல்யூபிளுங்க, மதிப்பானவங்க ஒவ்வொருத்தரும். நம்ம மதிப்பை நம்மளே தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் வேல்யூபிள் பர்சன், மதிப்பான பர்சன், மனுஷங்க இல்லையா? ஸோ ஐ ஆம் அ வேல்யூபிள் பர்சன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் போன மாதம் ஃபுல்லாக. நான் கூட சொல்லலை, ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஐ ஆம் அ வேல்யூபிள் பர்சன் அப்படிங்கிறப்ப என்னுடைய ஒவ்வொரு செயலும் மதிப்பானதாக ஆகுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஜாலியாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னங்க பொதுவாக வந்துட்டு இப்போ பொதுவாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னா அன்பாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. பொண்டாட்டி மேலே ரொம்ப அன்பாக இருந்து ஆசாசியாக ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, ஆசாசியாக பூவு வாங்கி தருவாங்க, ஆசாசியாக மேரேஜ் டே கொண்டாடி கிஃப்ட்டு கொடுப்பாங்க, ஆசாசியாக பர்த்டே கொடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய பைசாவை கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் மொரட்டு பீஸு முட்டா பீஸு மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்மளா உழண்டுன்னு இருக்கணும். வீட்டில் எல்லாம் கடமைக்கு காய்கறி வாங்கிட்டு தான் நம்ம சமைச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி மெக்கானிக்காக ஓடுற மாதிரி இயந்திர வாழ்க்கையில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணும் இல்லையா? பொதுவாக வந்து புத்துணர்ச்சி வேணும்னா நம்ம முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப அதுக்கு பலன் இருக்கணும், ஒர்க் பண்ணுறப்ப அதுக்கு பலன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்குக்கு ரிவார்டு இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த டீலிங்ஸில் சும்மா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னங்க நான் இப்போ வீட்டில் யூடியூபராக தான் இருக்கேன், மற்றபடி வீட்டில் தான் இருக்கேன், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து ஒவ்வொரு வேலை பண்ணுறேன், அதுக்கு சின்ன சின்ன மதிப்பு கொடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறச்ச இதில் பைசா இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வேலைக்கு மதிப்பு, குட்டி மதிப்பு எனக்கு போதும், ஆனாலும் மதிப்புங்கிற ஒரு வார்த்தை வருதில்ல, அதுவே சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி அந்த மாதிரி நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிது. அப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு ஒய்ஃபு அப்படிங்கிறப்ப அவங்க கொண்டு வா அப்படிங்கிறப்ப ஐயோ தலையெழுத்து, ஐயோ தலையாக அடிச்சுட்டு ப்ரெஷர் ஆகிண்டு வேதனை ஆகிண்டு நம்மளை கேட்க யாருமே இல்லையா, நம்ம பரிதாபம்னு யாருமே இல்லையா, இந்த புலம்பல் வருத்தம் எல்லாமே சுகர் இன்க்ரீஸ் பண்ணும், பிபி இன்க்ரீஸ் பண்ணும். உனக்கு நீ இப்படி சொன்னால் எனக்கு இப்படி வருதில்ல பைசா அப்படிங்கிறப்ப கூல் ஆகிடும், சுகர் கரெக்ட் ஆகிடும், பிபி கரெக்ட் ஆகிடும். என்னோடதில் ஜாலியாக இருக்குது.